அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 150 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 29/5/2024 புதன். ஒரு நாள் பிரான்சிஸின் சகோதரர்கள் போர்சியங்குலாவில் புனித அன்னை மரியாளின் ஆலயத்தில் தங்கி இருந்தபொழுது சிலர் அக்கோவிலை சந்திக்க வந்தார்கள். அவர்கள் அவ்வாலயத்தில் நுழைந்து சகோதரர்களுக்கு தெரியாமலே பீடத்தின் மீது சிறிதளவு பணத்தை வைத்தனர். பிறகு அதனை கண்ட ஒரு சகோதரர் அவற்றை கண்டு அக்காசுகள் அனைத்தையும் எடுத்து சன்னல் திட்டில் வைத்தார். மற்ற சகோதரர் அந்த காசுகளை கண்டு அவற்றை பேறு பெற்ற பிரான்சிஸிடம் எடுத்து சென்றார். இதனை அறிய வந்த பேறு பெற்ற பிரான்சிஸ், சகோதரர்கள் யார் அந்த காசுகளை அங்கே வைத்தது என்று கவனமாக கேட்டு அறிந்தார். அப்படி வைத்தது யாரென கேட்டறிந்த பின் அவரை தன்னிடம் வரும்படி கட்டளையிட்டார். பின், நீர் ஏன் இவ்வாறு செய்தீர் என பிரான்சிஸ் அவரை வினவினார். சகோதரர்கள் பணத்தை பயன்படுத்துவதை தவிர்த்தால் மட்டும் போதாது, அதனை தொடவும் கூடாது என்று நான் சொன்னது உமக்கு தெரியவில்லையா என்று தொடர்ந்து வினவினார். இதை கேட்டதும் அந்த சகோதரர் தனது தலையை வணங்கி முழங்காலில் இருந்து தனது தவற்றுக்காக பரிகாரம் தரும்படி வேண்டி கேட்டுக்கொண்டார். அதன் பின் அந்த பணத்தை வாயால் கவ்வி எடுத்து ஆலயத்திற்கு வெளியே கொண்டு வர சொல்ல, அதனை வழியில் அவர் காணும் கழுதையின் சாணத்தில் அதனை வைக்கும்படி அந்த சகோதரருக்கு பிரான்சிஸ் கட்டளையிட்டார். இந்த கட்டளையை அந்த சகோதரர் மிகுந்த கவனத்தோடு நிறைவேற்றினார். இதற்கு பின் சகோதரர்கள் பணத்தை எங்கு கண்டாலும் அதனை வெறுத்து அதனை மதிப்பற்றதாக கருத வேண்டும் என்று பிரான்சிஸ் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். அசிசியாரின் அருள்மிகும் அருள்வாழ்வு. சகோதரர்கள் தங்களை திசை திருப்பும் எதனையும் தங்களிடம் வைத்திராததால் எப்பொழுதும் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். உலகத்திலிருந்து அவர்கள் எவ்வளவுக்கு தங்களை விலக்கி கொண்டார்களோ அந்த அளவுக்கு கடவுளோடு தங்களை இணைத்து கொண்டார்கள். இவர்கள் குறுகிய கரடு முரடான பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். இவர்கள் பாறைகளை உடைத்து வழியில் தெரிந்த அனைத்து முட்களையும் காலால் மிதித்து போட்டதால் அவர்களை பின்தொடரும் நமக்கு தடையில்லா முட்களில்லா பாதைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். நாளை சந்திப்போம்.